பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அதனால இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோவர்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லோவர் லெட்டரில் மாற்றிடும், அதாவது ஸ்மால் லெட்டரில் மாற்றிடும். ஸோ வெல்கம்ன்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வந்துடுச்சு. இது உங்களுடைய 2 மார்க் கம்பல்சரி. நெக்ஸ்ட் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட் அவங்க வந்து வச்சிருக்காங்க ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக எம்டியாக இருக்குது. அதுக்கடுத்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 1லேருந்து 6 வரைக்கும் போயிருக்காங்க. அப்போனா 1லேருந்து 5 வரைக்கும் தான் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் n-1 வரைக்கும் ஒர்க் ஆகும். அந்த வர ஒவ்வொரு எக்ஸமே ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 2 அப்படி வர ஒவ்வொரு எக்ஸமே ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸோ 1 ஸ்கொயர் 1, நான் இங்கே போடுறேன் பாருங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25. இப்படி நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த கிடைச்ச வேல்யூவை அவங்க வந்து இந்த லிஸ்ட்ல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போடும்போது இந்த வேல்யூ தான் அப்படியே நமக்கு வரும், அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 4 9 16 25 நமக்கு வந்து வந்திருக்கு. இதுதான் கம்பல்சரி. ஸோ எத்தனை பேர் கரெக்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாய்.